திருநெல்வேலி மெடிக்கல் காலேஜ் கட்டப்பட்டதும் கட்டுறதுக்கு இடம் ஒதுக்கி அதை வந்து நாமினேட் பண்ணது ஐயா கருணாநிதி அவர்கள். இதுவும் இல்லைன்னு சொல்ல போறீங்களா? முழுக்க முழுக்க பித்தலாட்டம், ஏமாத்து, உண்மைக்கு புறம்பான பேச்சுக்களை மேடைகள் தோறும் பேசி இஸ்லாமிய மக்களை முட்டாளாக்குறதே இவங்களுக்கு பழக்கமாயிருக்கு. இது வந்து மீர் காசிம் ராவுத்தர் 300 ஏக்கரை காமராஜர் அவர்கள் வந்து மெடிக்கல் காலேஜும் ஹாஸ்பிட்டலும் கட்டுறதுக்கு, மருத்துவமனையும் கட்டுறதுக்கு இடம் கேட்ட போது அவருடைய சொந்த நிலத்தை 300 ஏக்கரை காமராஜர் காலத்திலேயே கொடுக்கப்பட்டது. இஸ்லாமியர்கள் கல்வி பொதுமக்களுக்காக கொடுக்கப்பட்டது. கருணாநிதி காலத்துல இது கட்டப்பட்டதோ கொடுக்கப்பட்டதோ இல்லைங்கிறது தான் உண்மை. ஐயா, அடுத்து 1972 தமிழ் பேசுற முஸ்லிம்களை பிசி கம்யூனிட்டியில கொண்டு போய் சேர்த்தவர் கலைஞர். இதுக்கு உங்களோட பதில்? இதுவும் உண்மைக்கு புறம்பான கருத்து. அறியாதவர்கள், மூடர்கள் மேடையில பேசுறது. 1947 இஸ்லாமியர்களை பிசி கம்யூனிட்டியில முழுமையாக இந்தியா முழுவதுக்கும் இந்தியாவுடைய கான்ஸ்டிடியூஷன்லயே சேர்க்கப்பட்டிருக்கு. கருணாநிதி தனியாக எதையும் கொண்டு வந்து சேர்க்கல. அவர் செஞ்சது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, 38% இருந்த பிசி கம்யூனிட்டியுடைய அந்த பேக்வர்ட் கிளாஸுடைய அந்த இட ஒதுக்கீட்டுல 3% சுருக்குனதுதான் அவர் இஸ்லாமியர்களுக்கு செஞ்ச நன்மை என்று சொல்றாரு. இஸ்லாமியர்களை ஏமாத்தி இருக்காரு. சென்னையில காயிதே மில்லத் உமன்ஸ் காலேஜ் இதே கட்டினது கலைஞர் கருணாநிதி. உங்க பதில்? அதாவது பொய்க்கு மேல பொய், பொய்க்கு மேல பொய் சொல்லி கோயபல்ஸ் வந்து ஹிட்லர் காலத்துல பொய்ய உண்மையாக்குற தந்திரத்தை கடைபிடிச்சாரு. அதையே தான் கருணாநிதி குடும்பத்தை சார்ந்தவர்களும் கருணாநிதியினுடைய அடிவருடிகளும் தொடர்ந்து மேடைகள்ல பேசிக்கிட்டு இருக்காங்க. பதர்னிசா பேகம் அவங்க சொசைட்டியில அங்கே இருந்த மதர்சா, முஸ்லிம் மதர்சா இடத்த, மவுண்ட் ரோட்ல இருந்த மதர்சா இடத்த மகளிர் கலைக்கல்லூரியாக அது இருந்தது. அதுக்கப்புறம் அதுல பேர் மாத்தி ஸ்டிக்கர் ஓட்டுனது கருணாநிதி. காயிதே மில்லத் பேரை அந்த இடத்தை எடுத்துக்கிட்டு அதுல பேர் மாத்தி ஸ்டிக்கர் ஒட்டுனது கருணாநிதி. கவர்மெண்ட் கொடுத்த இடம் இல்ல, பதர்னிசா பேகம் ட்ரஸ்டுடைய இடம் அது. 1998-99 காலகட்டத்துல மதுரை வகுப்போடுக்கு சொந்தமான காலேஜுக்கு 5,95,00,000 மானியம் கொடுத்தவர் கலைஞர். இதுக்கு உங்க பதில்? எந்த காலேஜுக்கும் அவர் எப்பவும் மானியம் கொடுத்ததில்ல. எல்லா அரசுகள், அதாவது மானியம் பெற காலேஜுகள் எல்லாம் மைனாரிட்டி காலேஜுகள் எல்லாமே, கிறிஸ்டின் காலேஜா இருந்தாலும் சரி, அது முஸ்லீம் காலேஜா இருந்தாலும் சரி, அவங்களுக்கெல்லாம் மானியம் இருக்கும். அதுவும் 5 கோடி 4 கோடி எல்லாம் கிடையாது. எவ்வளவு செலவு ஆகுதோ அது வருஷம் வருஷம் கொடுப்பாங்க. அந்த மாதிரி வகுப்போடு காலேஜுக்கும் அரசு மானியம் அது கொடுத்துக்கிட்டு இருந்தது. இவர் வந்து புதுசா எதுவும் ஜீவோ போட்டு கொடுக்கல. 5 கோடியை எங்க டெபாசிட் பண்ணாரு, யார்கிட்ட கொடுத்தாரு, என்ன பண்ணாருன்னு கணக்கு சொல்ல முடியுமா? முதல்ல வரலாறு தெரியாதவங்க மேடைக்கு தேவையில்லாம பொய்களை பேசி இஸ்லாமிய மக்களையும் சிறுபான்மை மக்களையும் சிறுமைப்படுத்த வேணாம்ங்கிறதா என்னுடைய கருத்து. ஐயா, சென்னையில இப்ப 2 வகை. சிங்கார சென்னை ஒரு வகை, பாமரனுக்கு சென்னை ஒரு வகை. இதுல நீங்க எந்த வகை சார்ந்தவர்? நீங்க இதை எப்படி பாக்குறீங்க? நான் வந்து பாமரர்களோட தான் இருக்கேன். பாமரர்களுடைய ரோடு எல்லாமே நீங்க பாத்தீங்கன்னா குண்டும் குழியுமா இருக்கு. எங்கேயுமே போக முடியாது, வர முடியாது. 2 வீலர்லயும் போக முடியாது, 4 வீலர்லயும் போக முடியாது. அந்த அளவுக்கு தான் இருக்கு. ஒரு ரோடு கூட உருப்படியாக இல்ல. பல ஆயிரம் கோடி அதுக்கு எடுத்திருக்கிறாங்க, எதையுமே சரியா செய்யல. இது பாமரர்கள் ரோடு. இல்ல மேயர் பிரியா சொல்றாங்க எல்லாம் பேட்ச் ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம்னு. அவங்க அப்படியே சொல்லிட்டே தான் இருக்க வேண்டியதான். பேட்ச் ஒர்க்னு இந்த 4.5 வருஷமாவே பேட்ச் ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அது போய்கிட்டு இருக்கு. சிங்கார சென்னைன்னு சொல்லிட்டு மேயராக ஸ்டாலின் அவர்கள் இருக்கும்போது, மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் மேயராக இருக்கும் போதே சிங்கப்பூரை பார்த்துட்டு வந்து சிங்கார சென்னையா மாத்துவேண்டாரு. மாத்தி இருக்காரு சிங்கார சென்னையாக. அவர் இருக்கிற வீடு அதே மாதிரி
கிரீன்வேஸ் ரோடு, ம். அதே மாதிரி நீலாங்கரை போற அந்த ஈசிஆர் ரோடு, ம்ஹ்ம். இப்படி இவர்கள் வாழக்கூடிய பகுதியில உள்ள 4 ரோடுகள். ம்ஹ்ம். அதாவது சூப்பர் ஹீரோஸும், ம். மினிஸ்டர்ஸும், ம்ஹ்ம். எம்எல்ஏக்களும் ம்ஹ்ம். வர்ற போற ரோடுகளை சிங்கார சென்னையாக வச்சிருக்கிறாங்க. ம்ஹ்ம். இது நீங்க மத்த எல்லா நாளிதழ்களும், அத வடநாட்டுல இருக்க டைம்ஸ் ஆஃப் இந்தியா கூட ம்ஹ்ம். இதையெல்லாம் எடுத்து போட்டிருக்கிறாங்க. ம்ஹ்ம். அதனால இத வந்து யாரும் பொய்யென்று மறுக்க முடியாது. ம்ஹ்ம். இவர்கள் இந்த 4 காண்டு ஆட்சியில இவர்களுக்கு ஒரு ஆட்சியும், ஏழை எளிய மக்களை நடு ரோட்லயும் நிறுத்தி இருக்காங்கங்கிறது நிதர்சன உண்மை. இபிஎஸ் ஐயாவும் சரி, ஒரு விவசாயியும் சரி, அவங்களோட நெல் குடோனுங்கள காட்டுறாங்க. நெல் குடோனே இல்ல. எல்லா நெல்லும் முளைச்சு போயிருக்குன்னு காட்டுறாங்க. துணை முதலமைச்சர் இது ஒரு டிராமாங்கிறாரு. இத நீங்க எப்படி பார்க்குறீங்க? அந்த பகுதியில இருக்கிற மக்கள், அதாவது டெல்டாவுல இருக்கிற மக்கள் கஷ்டப்பட்டு விளைய வச்ச நெற்களை கொண்டு வந்து விக்கிறதுக்கு கொண்டு வந்திருக்கிறாங்க. ம்ஹ்ம். அந்த நெல்லுகளை குவிச்சிருக்காங்க. அத டயத்தோட வாங்கல. ம்ஹ்ம். மழை பெய்ய போகுதுங்கிறத வந்து வெதர் காஸ்ட் எல்லாம் தெரியும். அதாவது எல்லாருக்குமே 3 மாசத்துக்கு முன்னாலேயே இத ஆமா, செஞ்சிருக்காங்க. ஃபோர்காஸ்ட் சொல்லிட்டாங்க. ஆமா, இது அவங்க செய்யவே இல்ல. ம்ஹ்ம். மழை பெஞ்சு முளைச்சதையெல்லாம் நம்ம பார்க்கிறோம். அதாவது இவங்க வாங்கின நெல்லுகளே ம். லாரியோட நின்று முளைச்சு போயிருக்கு. அதையும் நம்ம பார்க்கிறோம் கண்கூடா. ம். 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 அதே மாதிரி 40 லட்சம் ஹெக்டேர் வந்து மழை வெள்ளத்தால அழிஞ்சும் போயிருக்கு. குறுவை ம். சாகுபடி டெல்டாவுல ம். கஷ்டப்பட்டு ம். உருவாக்குனது. ம். ம். அதையெல்லாம் இவங்க சரி பண்ணாம, பார்க்காம அப்படியெல்லாம் இல்ல. ம். எதிர்க்கட்சி தலைவர் மாண்புமிகு எடப்பாடியார் அவர்கள் புடுகு மூட்டையை அவுத்து விடுறாருன்னு சொல்லிட்டு, ம்ஹ்ம். இவர் வந்து ஷூட்டிங் எடுத்து, அதாவது தமிழ்நாடு முதலமைச்சர் மாண்புமிகு ம். தமிழ்நாடு முதலமைச்சர் ஷூட்டிங்ல உட்கார்ந்து ம்ஹ்ம். இவர் தான் உண்மைக்கு புறம்பான கருத்துக்களை மக்கள் மத்தியில புழக்கத்துல விடுறாரு, பேசுறாரு. ம். அதையும் தாண்டி ம். அதாவது வந்து வருஷா வருஷம் 1500 கோடி 1500 கோடி கூவத்தை சரி பண்றோம்னு சொல்லிட்டு எடுத்திருக்காங்க. ம்ஹ்ம். இந்த 4.5 வருஷமாவும். ம்ஹ்ம். அதுல இப்ப கடைசியா நீங்க பாத்தீங்கன்னா 2 நாளா மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சரும், ம். மாண்புமிகு தமிழ்நாடு துணை துணை முதலமைச்சரும் அரை ட்ரவுசரும் பனியனுமா போட்டுக்கிட்டு ம்ஹ்ம். முகத்துவாரத்தை, அடையார் முகத்துவாரத்தை போய் பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. ம். ஏன் இவங்க மழை வர்றதுக்கு முந்தையே மண்ணை வாரி எல்லாத்தையும் கிளியர் பண்ணி தண்ணி போற மாதிரி பண்ண மாட்டாங்களா? ம்ஹ்ம். மழை பேஞ்சாதான் பண்ணுவாங்களா? ம். இது முழுக்க முழுக்க மக்களை ஏமாத்துகின்ற செயல்பாடாகத்தான் நான் கருதுறேன்.